ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளராதரா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அலங்கு படத்தோட திரைவம்சம் தான் பார்க்க போகிறோம். அது விமர்சிக்க நம்ம விஜயன் வந்திருக்காரு. வெல்கம் டு மை சேனல். வெல்கம் டு வளர்றோம். அது வளருவோம் வளருவோம். ஆனால் வளரக்கூடாது. வளராதடா. சக்திவேல் டைரக்ஷனில் வெளிவந்திருக்க படம் அலங்கு. அவர் இதுக்கு முன்னாடி பயணிகள் கவனிப்போம் அப்படின்ற ஒரு படத்தை வித்யார்த் அவர்களை வச்சு எடுத்திருக்காரு. அந்த படத்தை ஆஹா தமிழ் ஓடிடியில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பார்த்தவங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படம் ட்ரைலரை வச்சு பார்த்ததை வச்சு நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தோன்னா ஹியூமனையும் டாகையும் வச்சு சில கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் டாக் மேலே அனிமல்ஸ் வச்சிருக்கிறதாகவும், ஒரு ஹியூமன் மேலே வச்சிருக்கிறதாகவும் கான்ஃப்ளிக்ட் ஆகிற இடம் தான் இந்த படத்தோட லைன். ஸோ அதில் வர பிரச்சனைகள், அதை சிந்திக்கக்கூடிய அந்த இது அப்படின்ற மாதிரி நம்ம லைன் இருக்கும். ஸோ இந்த ஒன்லைன் வச்சு இந்த ஃபுல்லாக இந்த 2 hours உங்களை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரா? ஓரளவுக்கு அதை சக்ஸஸ் ஆயிருக்காருன்னு தான் சொல்லணும். பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு டவுட்டு தான். நம்மளுக்கு பார்க்குறப்போ ஓகேவா இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் செம்பன் வினோத் இருக்காரு, மாஸ்டர் அஜய் அவர்கள் இருக்காங்க, காளி வெங்கட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்டிங் வைஸில் ஆக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க? இல்லை, எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது, செம்பன் வினத்தை தவிர. ஏன்னா அவர் ஒரு எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் நமக்கு தெரியும், மலையாள படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அவருக்கு கொடுத்தப்பட்ட கேரக்டர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆக்டரை பெர்ஃபார்மரை வச்சுக்கிட்டு அவ்வளோ செட்டிலாக இது வந்தது ரொம்ப ஏமாற்றமா. இப்போ ட்ரெய்லர்லாம் அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பி போகிறவங்க இருப்பாங்களா. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் காளி வெங்கட்டா இருக்கட்டும், ஹீரோ குணாநிதியா இருக்கட்டும், அஜய், மாஸ்டர் அஜய், அப்புறம் இதையான ஒரு பையன் நடிச்சிருக்காப்ப ஒரு நண்பர் தான். ஸோ அவங்க எல்லாமே ஓரளவு அவங்க கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஹீரோவோட அம்மா ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க பெட்டரா பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் எதுக்காக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா டைலாக் தான் முக்கியமா. டைலாக் என்ன இந்த ட்ரைலர் இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா, மனுஷங்களா இருக்க வேண்டியது மிருகங்களா இருக்காங்க அப்படின்னு மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சு. ஸோ அந்த டைலாக் இந்த படத்தை த்ரூ அவுட்டாக கொண்டு போயிருக்கா, டைலாக்ஸ் ரைட்டிங் கொண்டு போயிருக்கா? கண்டிப்பாக. ஆனால் இந்த டைலாக்ஸ் நம்ம இப்பயும் பொருந்தோம். இந்த டைலாக் தான் பல பேரோட இருக்கும். டைலாக்ஸாகவே நல்லா இருக்கு. இன்னும் 2-3 டைலாக்ஸ் வரும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நம்ம வாழன் முடிவெடுத்தா இந்த காடும் மலையும் நம்மளை பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைபல் பீப்புள் அவங்களுடைய தாட்ஸ் வந்துருக்கும். ஆனால் டைலாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா இருந்தது. ஆஜிஸ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லுங்க. மியூசிக் பிஜிஎம் நல்லாவே இருக்கு. ஸ்பெஷலாக ஒரு 2 சாங் இருக்கு. 2 சாங் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு கொங்கு பெல்ட்னுவாங்களா, ஸோ அந்த இதுக்குள்ள வரப்ப அந்த ஒரு இதை இது பண்ண முடியுது. ரொம்பவே நல்லா இருக்கு சாங்ஸ். பிஜிஎம்மும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் இல்லை. டேரக்டர் சக்திவேல் கிட்ட இருந்து நம்ம பயணிகள் கவனிக்கவும், உரிமையை அந்த மாதிரி படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அதான் கண்டிப்பாக. உரிமை நான் பார்க்கல, பயணிகள் கவனிக்கும் படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா மனிதரோட அது உணர்வுகளை பேஸ் பண்ணி பேசுகிற படம் தான். அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப எங்கேயோ ஒரு இடத்துல டேரக்டர் மிஸ் ஆயிருக்காரு அப்படின்னு தோணுது. இதை நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா நல்லா பண்ணிக்கலாம்ன்றது நல்லா பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ வர ஆடியன்ஸ் இதான ஒரு சின்ன பட்ஜெட் படம், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும்னா நார்மலான ஒரு இது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருந்தாதான் அது எல்லாத்தையும் போய் சேரும். இப்போ இந்த படத்துக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ போடுவாங்கன்னு தெரியல. 8 பேர் தான் இருந்தோம். மொதல் 2 பேர் தான் கேன்சல் பண்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆள் ஒரு 8 பேர் 10 பேர் ஷோ போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பேர் வரப்ப படம் எக்ஸ்ட்ரானரியா இருந்தாதான் போய் வேர்ட் ஆஃப் மவுத் போய் சொல்லுவாங்க. அப்பதான் படத்துக்கு கூட வரும். நீங்க நார்மலா நம்ம ஓரளவுக்கு அவரேஜா பண்ணிருந்தோம்னா இந்த மாதிரி படம் அந்த ரேஷியோ போய் அடையாது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஒரு பயணிகள் கவனிக்கன்றது ரொம்பவே எனக்கு ஒர்க் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்துல அங்கங்க கொஞ்சம் லேகா இருந்தது. குறிப்பா ஒரு டாகுக்கும் மேனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வராது. அந்த சீன்ஸ் அவ்வளவா கனெக்ட் ஆகல. ஒரு நாய் மேல பாச வச்சு கனெக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு அந்த சீன் கன்வின்சிங்கா இல்லை. ஸோ இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் லேக் இருந்தது. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. என்னன்னா படம் ஃபுல்லாமே ஒரு காட்டுக்குள்ள நடக்கிறது தான், ஒரு ட்ரைபல்ல ஒரு காட்டுக்குள்ள நடக்கிறது தான். ஸோ அந்த இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப லொகேஷன் மாற்றி மாற்றி இருந்தாலும் அந்த இது தெரியல நமக்கு ஒரு கன்வின்சிங்கா இருக்கு. சிஜி ஒர்க் ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு அந்த சீன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. வேற மைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப அதான் சொல்லலாம். அந்த நாய்க்குமே ஹியூமனுக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க பண்றாங்க அப்படின்ற வரணும்ல. ஸோ அந்த ஃபீல் நமக்கு எங்கேயும் கனெக்ட் ஆகலை. அதே மாதிரி இவங்க பிளான் அந்த செம்பரி நோத்து அவங்க ஒரு பொண்ணு மேல அவங்க பாசம் வச்சிருப்பாங்க. அந்த பாசமும் பெருசா இதாகல. அவங்களுக்கு ஒய்ஃப் வராங்க, அவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்டா இருக்கு, ரொம்ப ஒரு ஃபிளாட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வேற மைனஸ் கேட்டிங்கன்னா சீன்ஸ் புதுசா இல்லை, ஒரு ரொம்ப நம்மளோட கனெக்ட் ஆகலை.
இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இல்லை, ஹீரோயின் வச்சு அவங்களுக்கு ஒரு சாங்கோ இல்லை டே சாங்கோ எதுவுமே போகாம ஸோ கதைக்குள்ள அப்படியே ட்ராவல் பண்ணி நேரம் உள்ள போயிட்டாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு? ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனோம்னா ஒரு ஃப்ளாட்டாக உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா இந்த படம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக வந்துட்டு டாக் லவர்ஸ்க்கு ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு டைம் வாட்சபிள் படம் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2024 கடைசி வீக் ரிலீசஸில் இது ஒன் ஆஃப் த ஃபிலிம் அலங்கு. ஸோ அந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரம் நாகேந்திரகுமார் அண்ட் விஜய்.